எங்க ஆமாம் ஆமாம் இது ஹாய் ஸ்குவாட். இப்போ வந்து ஹில்ஸு ஏற போகிறோம். மூணார் ஹில்ஸு வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்கலாங்க. ஹில்ஸில் மட்டும் வீடியோ எடுக்கலான்னு தான் இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் இப்போ தாங்க ஃபுல் டேங்க் போட்டோம். ஃபுல் டேங்க் போட்டுட்டு ஹில்ஸ் ஏற போகிறோம். எப்படி போகணும்? நல்ல வேலை நான் நேரம் போயிருப்பேன். போர்டை பார்த்தோன்னா திருப்பிட்டேன். பெட்ரோல் போட்டு வரைக்கும் ஆமாம் இதான் ஸ்டார்ட்டியா? இதான் ஸ்டார்டிங்கு ஹில்ஸு. 2-3 மலை ஏறணும்னு நினைக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அவனுக்குள்ள லைட்டாக சைடு இறங்கணும்னா அந்த முள்ளுக்காடு தான். நீ இறங்கணும்னா பார்த்து நல்ல போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இடத்துல இல்லை என்னடா வண்டி பின்னாடி போகுது. வேறு வண்டி பின்னாடி போகுது பெறா. இல்லை இன்னும் ஏறவே இல்லைடா. இதெல்லாம் ஸ்டார்டிங். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அலப்புற ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். காது அடிக்கப்பா பேசுகிறேன். இல்லை எனக்கு கரண்டி கழட்டிடுங்க. இல்லைன்னா அந்த ரோடு இதே கிடைக்காது. எது கண்ணில் போட கரண்டி ஃபீலிங் கிடைக்காது. இல்லை மாப்பிள்ள இருக்கணும். நான் ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ஹில்ஸ் ஏற வேண்டி தான். இல்லை நான் வீடியோ பேசுகிறேன். இல்லை 2-3 மலை ஏறி போகணும். இது வெறும் காடு. ஆமாம் அதான் சொல்கிறோம்ல. நைட்டு வரலாம், ஸ்லோவிலே வரணும். போகும். அதுவும் கொஞ்சம் இலைக்கும்பா. மூணார் தான் போகிறோம்னு டவுட்டாகவே இருக்குங்க. ஏன்னா கொடைக்கானல் போன இதாக இருக்குது. இந்த மலையை பார்த்தா அப்படி தோணுது. அந்த பச்சைன்னு இருக்கும் தெரியுமா, அந்த பூச்செடிக அந்த மாதிரி பார்த்தா தான் மூணார் அந்த மலை தான் நினைக்கும். மூணார் மலை நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கேன். ஏன்னா வயசூர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓ வேறு லெவல்லப்போ. போக போக தான் வேறு லெவலில் இருக்குங்க. செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வீடியோ எடுக்கலாம். ஆனால் செல்ஃபி ஸ்டிக்கு ஒர்த்து இல்லைங்க. அது லூஸாக இருக்குது. அந்த செல்லு வெயிட்டுக்கு அப்படி உடஞ்சிரும். நல்லா இருக்கு இது. கொஞ்சம் வெரைட்டியாக போ. ஆனால் நம்ம அந்த கொடைக்கானல் ஹில்ஸுக்கு போயிட்டு வந்த போல கொஞ்சம் தெரியும். வளைய இருக்குது. தண்ணி தான் தண்ணி குடிச்சிக்கலாங்க. நான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். எதுன்னா தண்ணி தான் ரொம்ப ஓவராக எடுக்கும். அதான் போகிற வழியில் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கேன். ஏதாவது தான் பேச முடியும். வீடுகளை பார்த்தீங்களா? அதை சொன்னால் நான் வீடு இருக்குன்னே மலையில் தெரியுது பார்த்தீங்களா? தெரியுது. ஃபுல் டேங்க் போட்டாச்சுங்க பெட்ரோலு. ஹில்ஸ் இந்த ஏறுறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே பெட்ரோல் பங்கு இருக்குது பாரத்து. நீங்கள் அதிலே போட்டு வந்து
அதுலேயே போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் கில்ஸில் இருக்காது பெட்ரோல் பங்க்கு, மூணாரில் தான் இருக்கும். அதான் சொல்கிறோம். இந்த மாதிரி கில்ஸ்லாம் போனால் கவனம் ரோட்டில் தான் இருக்குங்க. நீ ஏதாவது இல்லை கேர்பின் பண்ணா அப்படியே வண்டி வர தெரியாதுடா. ஆனால் ரொம்ப இதாக இருக்கப்பா. நம்ம கொஞ்சம் ஒடுக்கி தான் ஏறணும். இதுக்கப்புறம் நம்ம அது பார்த்து ஏறிடலாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஒடுக்கி ஏறினா வண்டி வர்றது தெரியாது. கொஞ்சம் லாங்கில் போய் திரும்பணுங்க. ஆனால் அது கேர்பின் பண்ணிட்டு வருமானு டவுட்லேயே நான் அப்படி பண்ணிட்டேன். கொஞ்சம் விரட்டி போகும். வாவ், இனிமேல் பசி வந்தாலும் பசி தெரியாது. நம்ம கொடைக்கானல் போனதுல வந்து கில்ஸ் ஏறும்போது தான் பசி தெரியாதுங்க. எப்படி வளைச்சோம் பார்த்தீங்களா? ஓ இதாக தான் இருக்குதுங்க. பார்த்தே போகணும். கொடைக்கானல் கில்ஸ் மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. இது கொடைக்கானல் கில்ஸு கொஞ்சம் லாங்கில் போய் தான், கொஞ்சம் லாங்கில். ஆமாம், இப்போ இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப திரும்பிச்சா. அதோட கொஞ்சம் லாங்கில் போய் தான் திரும்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பக்கத்துலேயே திரும்புறது. ஒரு வேளை நம்ம வந்து பையா போகிறது நல்லதுங்க. ஓ கேர்பின் பண்ணிட்டு தான் இது வருமா? இந்தா ஆ வாவ், கேர்பின் பண்ணிட்டு ஸ்லோவிலேயே ஏறணும். இப்போ எனக்கு இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கால் வச்சுன்னா கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. கால் வைக்க முடியலங்க. வேறு பேக் எதையும் வைக்க முடியாது. இல்லை என்னங்க இது கேர்பின் பண்ணிட்டு வையாமல் வருது. ஓ காதை அடைக்குதா உனக்கு? எனக்கு அடைச்சிச்சு. இப்போ எச்சு முழுங்கினோன்னு தான் கரெக்டாக இருக்கும். ஓ ஏற மாட்டேங்குதுங்க. இந்த மலையில் மட்டும்தான் கேர்பின் பண்ணிட்டு வருங்க. இந்த பாறைகளாக இருக்கா, அதில் மட்டும் நம்ம கேர்பின் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன மலையாக ஒட்டிக்கி போன மாதிரி இருக்குங்க. ஒரு சைடில் க்ளவுஸ் போடலை, ஏன்னா அதை வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு தாங்க. க்ளவுஸ் போட்டுட்டு ஒர்க் ஆகாது, டச் ஒர்க் ஆகாது. அதனால தான் க்ளவுஸை கழட்டியாச்சு. ரைட் சைடு தான் க்ளவுஸ் போட்டிருக்குங்க. நம்ம கொடைக்கானல் காது அடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்டார்டிங்லேயே அடைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரோட்டில் தான் கவனத்தை செலுத்தணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ. குறுக்கு தான் வலிக்குதுங்க. இன்னொன்று என்னன்னா, கொடைக்கானல் போகும்போது எனக்கு ஒரு மாறி இருக்குன்னு சொன்னானா, அதே ஃபீலிங் இப்போ லைட்டாக வருது. ஏக்கு நான் தூங்கணும். ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருக்கோம். 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கணும். இந்த கில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் தலை சுற்றுங்க பார்த்தீங்களா, அது லைட்டாக இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. ஆனால் மெதுவாக தான் போவோம், பார்த்துக்கலாம். 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனோமா, ஒன்று 40 போகிறோமா, அது தெரியாதுங்க. என்னையும் தான் அடிக்கியா?
வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு தெரியலங்க. நான் டிஸ்பிளே பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. இது நல்லா போகுது பெண்டு. வாவ், கலர் நல்லா இருக்குங்க, அந்த ராரி கலரு. வயசார் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். என்னாச்சு நிற்காங்களா? ஹிமாலயன், ஐயோ BMW. மூணாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணோம். அதில் தான் நிறைய வீடியோ கிடக்குங்க. எல்லா வீடியோவும் அதில் வந்துடும். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மூணாறு போகாமல் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அந்த இந்த காரு ராரிலாம் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. அங்கே பயம் கிடையாது அவங்களுக்குலாம். கொஞ்சம் நம்மளுக்கு தான் பயம். அவங்க பைக்னா ஓவராக பெண்டு எடுப்போமா, அதில் வலிக்கு விட்டுரும். அது 4 வீல் இருக்குது. அது என்ன செய்ய போகுது? எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், டிரைவர்களுக்கு தான் தெரியும். ஓ வேற லெவல்ல. திரும்ப போதெல்லாம் ஸ்பீடாக வராங்கங்க. பார்த்தே போகணும் திரும்பும் போது. நல்லா இருக்கே. ஓ, நான் இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் செம்மையாக இருக்குங்க. மலையை சொல்கிறேன், சின்ன மலை தான், கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. இறங்குதா கில்ஸு? நான் கொடைக்கானல் போனானா, என் ஃப்ரெண்டு சொன்னான், என்னடா வளைஞ்சு போகிற, கொடைக்கானல் இவன் தான் வளைஞ்சு போகிறான்னு சொன்னான். எனக்கு தெரிலங்க, நம்ம கரெக்டாக தான் போகிறோம். உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகுதுன்னு கீழே கமெண்டில் சொன்னால் நான் அதை வந்து திருத்தி இருப்பேன். எப்படி சொல்கிறது? ஓய், ரொம்ப வளையிறாங்க. இந்த சைடில் மண்ணாக கிடக்கும், அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க, வலிக்கு விட்டுரும். ஓ, இன்னும் ஒரு பையன் தனியாக இருக்கான். இவங்க டேஞ்சரான ரோடுங்க. சொட்டோல போயிடா, உங்கள் பேர் பார் பக்கத்துலேயே இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போனோன்னா நின்று பார்க்கணும். சூப்பராக இருக்குங்க கீழே பார்க்க. கொடைக்கானலில் சொல்லியிருப்பேன், இந்த அழகை பார்க்க நம்ம பேசவே வராதுன்னு. அதே மாதிரி தான் இருக்குது. அதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அதை இங்கேருந்து பார்க்கலாங்க வியூ பாயிண்ட்டை. இல்லை குரங்கிரும் வந்துடாம. ஆ
உள்ள விட்டுருந்தேன் நான் வரலாம் எடுக்கிறேன் வேலை மட்டும் காண ஐயா இது வந்து அவரத்தான் ஹெல்மெட் உருண்டாக்கிட்டு விழுந்துட்டா எடுக்க முடியாது நேரா இப்படி தலை சுத்துதே எங்க இருந்து அது கிடையாது அங்கே இருக்கும் இல்ல இல்ல அவ்வளோ கீழே இருந்து மேலே ஏறி இருக்கோங்க நல்லா இருக்கே என்னது எங்க ஆமாம் ஆமாம் விடு 9:47 கொஞ்சம் வேகம் போவோம். அந்த வண்டி முன்னாடி போயிட்டு ஏற மாட்டுக்கா வண்டி, என்ன பண்ணுறது? நினைக்காங்களோ இல்லை கேர்பின் பண்ணிட்டா பார்க்கறது பயமாக இருக்கு. கேர்பின் பண்ணுறதா நம்ம மெதுவாக ஏற்றுறேன். அங்கே கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா மூணார் சைடு ஆனால் சின்ன ரோடாக தான் இருக்குது. இந்த மலையில் வண்டி நிறைய வருது, பஸ்ஸு தான். வரன்னா வராங்க பாருங்க. நல்லா இருக்கா? வீடியோவா உனக்கா? ஆமாம் இந்த எடு இந்த பின்னாடி